சோஷியல் மீடியா. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கம்பேர் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் சில விஷயம் ஓப்பன் அப்பாகவும் இந்த காரணத்துக்காக தான் நடந்தது, இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றத யார் வேணாலுமே கன்வே பண்ணலாம். கம்பேர் டு நியூஸ் சேனல். சோஷியல் மீடியாவில் என்ன வேணால் போய் சொல்லலாம், ஆனால் நியூஸ் சேனல்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறையா ப்ரூஃப் எவிடன்ஸ் இருந்தால் தான் பேச முடியும். அதை ஒத்துக்கிறோம். ஆனால் ஒரு மீடியா பர்சன் ஒரு சேனல் ஒரு நியூஸ் சொல்கிறாங்கன்னா பிரபல தனியார், பிரபல நிறுவனர், பிரபலம் அப்படின்னு அவங்க யார், என்ன விஷயம், எந்த ஹோட்டல், இல்லை எங்கே நடந்துச்சு, எந்த ஸ்கூல் இப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பிரபல தனியார் இப்படிங்கிறதோடு முடிச்சிருவாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் மாதிரி தமிழ்நாட்டில் ரொம்பவே கம்மியாயிருச்சு. முன்ன மாதிரி இப்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை. ஸோ இது பழைய மாதிரி வரணும். சோஷியல் மீடியாவில் பொய் சொல்லி நிறையா பார்ட்டிஸ் அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நீங்கள் ஓப்பன் அப்பாக வரணும். அப்போ தான் யங்ஸ்டர்ஸ் நியூஸ் சோஷியல் மீடியாவில் போகாமல் உங்கள் பக்கம் திரும்புவாங்க. நீங்கள் ஓப்பன் அப்பாக பேசாத வரைக்கும் எங்கே விஷயம் கிடைக்குதோ மக்கள் அதை தேடி போகிறாங்க. ஸோ இதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே ஒரு பெரிய காரணம் தான். ஒரு நியூஸ் கொடுத்தோன்னா அந்த நியூஸை எங்களுக்கு லைசன்ஸ் போயிடும், எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லாத விஷயத்தை மட்டும் தான் நீங்கள் கவர் அப் பண்ணுறீங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் மட்டும் சொல்லிகிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் லாயர், இன்ஜினியர், சாதாரண குடிமகன் யார் வேணாலுமே அந்த விஷயத்தை ஓப்பன் அப்பாக தைரியமாக பேசுகிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் பண்ணுற தப்புனால தான் சோஷியல் மீடியா பக்கம் டைவர்ட் ஆகி எல்லாம் திசை திரும்பி போணுச்சு. ஸோ இதுக்கப்புறமாதும் ஒரு ஆர்டிக்கல், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் ஓப்பன் அப்பாக பர்டிகுலராக இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்களோட விஷயத்தை வெளியில் தைரியமாக சொல்லுங்கள். இன்றைக்கி யார் மிரட்டினாலும் இல்லை என்ன பண்ணாலுமே நீங்கள் பர்சனலாக உங்கள் டிவி சேனலே பிளாக் பண்ணாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த ரிப்போர்ட்டர் தான், இந்த நியூஸ் சேனல் தான் கரெக்டாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்ற அளவுக்கு இல்லை. ஸோ கவர்மெண்ட்டை மட்டுமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறதுக்கு ப்ரெஸ் ஆர் மீடியா ஒரு புதுசாக ஒரு திட்டமோ ஏதாவது அறிவித்தாங்கன்னா மக்கள்கிட்ட போய் ஊர் ஊராக தெருவாக பேசுங்க. 50-50 ரெக்கார்டு எடுங்க. இவங்க இதுக்கு ஒத்துக்கிறாங்க, இந்த ஊரில் ஒத்துக்கலை. நிறையா பேர் ஒரு சர்வே எடுத்து ஏன் ஒத்துக்கலை, என்ன காரணங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதை கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி என்ன ஏதுன்னு ரீச் பண்ண முடியும். பட் இதை எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுங்க. அப்படி அந்த நியூஸ் போட்டு உங்கள் நியூஸ் சேனல் லைசன்ஸ் ஏதாவது பாதித்தா கூட பரவாயில்ல, உங்கள் ஃபேஸ் அண்ட் ரெக்கக்னைஸ் இருக்கும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் கூட அந்த விஷயத்த சொல்லலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியா தப்பாக வழிநடத்துகிறாங்க, தப்பான பார்ட்டி, தப்பான விஷயம்னு நீங்கள் நிறையா பேர் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் யார்? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான். அவங்கள பற்றி யாருமே சொல்ல மாட்றாங்க. ஸோ இங்கே எல்லாமே தான் மாறணும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நம்ம பேஜ் அண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.